கொடுக்கின்றார். அன்புள்ளவர்களே, நம் அன்பு தாயார் புனித அகஸ்டஸ் அவர்களை நல்லடக்கம் செய்துவிட்டு இதோடு 16வது நாட்களிலே நாம் அனைவரும் ஆறுதலுக்காகவும் நம்பிக்கைக்கு ஊற்றாகிய நம் ஆண்டவரை நோக்கி மன்றாட நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். அவரே நம்முடைய எல்லா வகை வேதனையிலும் நமக்கு ஆறுதலாய் இருக்கிறவர். நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை, எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரின் அடைக்கலம் புகுவதே நலம். எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் உழைக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பதாக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு அங்க வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பது எல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பதும் எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, இரக்கத்தின் ஊற்றே, உத்திரிக்கும் இடத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பியது. அவர்கள் இரக்கமிருந்த உன் திருமகன் இயேசுவின் இதயத்தோடு ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளனர். உன் திருமகனின் வேதனை மிகுந்தவையும் மீட்பளிப்பவையுமான பாடுகளை நினைத்து அவரது ஆன்மாவை நிறைந்த துயரத்தையும் குறித்து உம்மை